சில நேரங்களில் நாம் பேசாத வார்த்தைகளே நாம் பேசிய வார்த்தைகளை விட அதிக சத்தமாக நம் மனதிற்குள் எதிரொலிக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த மௌனத்துக்கு ஒரு அசாத்தியமான வலிமை இருக்கு. அது வெறும் அமைதி இல்லை. ஆமாம். இந்த ஆழமான தேடலை தொடங்கும் முன் உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்க தோன்றுகிறது. உங்கள் அலைபேசியில் ஒரு குறிப்பிட்ட எண்ணை பார்த்து கொண்டு அதை அழைக்க வேண்டுமா வேண்டாமா என்று உங்கள் விரல்கள் பலமுறை தயங்கி நின்ற தருணம் எப்போதாவது உங்கள் வாழ்வில் இருந்திருக்கிறதா? ரொம்ப அழகான, அதே சமயம் ஒரு வலி நிறைந்த கேள்வி இது. அந்த எண்ணை அழைக்க கூடாது, அவர்கள் இனி நம் வாழ்வில் இல்லை என்று மூளைக்கு தெளிவாக தெரியும். ஆனால் ஒரு விசித்திரமான பழக்க தோஷத்தில் உங்கள் விரல்கள் தானாகவே அந்த எண்ணை நோக்கும். உடனே சுதார்த்து கொண்டு அந்த அழைப்பை துண்டிப்போம். சரியாக சொன்னீர்கள். இந்த சிறிய சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும் அந்த தயக்கத்திற்கு பின்னால் எவ்வளவு பெரிய உளவியல் போராட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அது ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி போராட்டம்தான். அந்த மௌனத்திற்கு ஒரு மொழி இருந்தால் அது எவ்வளவு வலியை சுமந்து கொண்டிருக்கும். அதை பற்றி பேசத்தான் இன்று நாம் வந்திருக்கிறோம். இன்று நமது தேடலுக்கான மூலப்பொருளாக நாம் எடுத்திருப்பது பிரபாகரன் எழுதிய ஒரு ஊமைக்குயிலின் மௌனராகம் என்ற கவிதை தொகுப்பு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேர்வு. இது வெறுமனே ஒரு கவிதை புத்தகத்தை வாசிக்கும் நிகழ்ச்சி அல்ல. நிச்சயமாக இல்லை. இந்த வரிகளுக்குள் ஒழிந்திருக்கும் சொல்லப்படாத வார்த்தைகளின் உளவியலையும் அந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியலையும் உணர்வுகளையும் நாம் இன்று ஆழமாக தோண்டி எடுக்கப் போகிறோம். அந்த மௌனம்தான் காதலின் உண்மையான மொழி என்று கூட சொல்லலாம். உண்மைதான். பிரபாகரனின் இந்த புத்தகம் காதல், பிரிவு, தனிமை ஆகியவற்றை வெறும் கவித்துவமாக மட்டும் பார்க்காமல் மனித மனம் எப்படி ஒரு இழப்பை எதிர்கொள்கிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஆவணமாக பதிவாகியிருக்கிறது. அதனாலலாம் இதை நாம் ஒரு சாதாரண கவிதையாக கடந்து செல்ல முடியாது. இதை நாம் வாசிக்கும்போது இது ஒரு கவிஞரின் கற்பனை என்பதை தாண்டி நம்முடைய மூளை எப்படி நினைவுகளை சேமிக்கிறது, இழப்புகளை எப்படி புரிந்து கொள்கிறது என்ற ஆழமான உண்மைகளை நாம் பகுப்பாய்வு செய்ய முடியும். சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். இந்த புத்தகத்தை படித்த போது என்னை மிகவும் சிந்திக்க வைத்த, அதே சமயம் எனக்கு சற்று முரண்பாடாக தோன்றிய ஒரு வரி இருக்கிறது. எந்த வரி? சொல்லுங்களேன். புத்தகத்தில் ஒரு இடத்தில் பெண்கள் மலர்கள், இதழ்கள் உண்டு, ஆனால் இதயம்தான் இல்லை என்று வருகிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் இது எனக்கு மிகவும் ஒருதலைப்பட்சமான ஒரு கசப்பான குற்றச்சாட்டாக தெரிகிறது. முதல் பார்வையில் அப்படித்தான் தோன்றும். எல்லா பெண்களையும் இப்படி பொதுமைப்படுத்துவது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் இல்லையா? ஒரு ஆழ்ந்த விவாதத்தில் நாம் ஏன் இந்த வரியை இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி பார்க்க வேண்டும்? உங்கள் கேள்வி மிகவும் நியாயமானது. இது ஒரு கசப்பான பொதுமைப்படுத்தலோ அல்லது விரக்தியின் வெளிப்பாடாகவோ உங்களுக்கு தோன்றலாம். ஆமாம், அப்படித்தானே இருக்கிறது. ஆனால் இதை நாம் ஒரு தத்துவமாக பார்க்கக்கூடாது. ஒரு காயப்பட்ட மனதின் உளவியல் வெளிப்பாடாக, அதாவது சைக்கலாஜிக்கல் ப்ரொஜெக்ஷனாக பார்க்க வேண்டும். எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இதை அறிவியல் பூர்வமாக அணுகினால், ஒரு நபர் காதல் முறிவை சந்திக்கும் பொழுது அவர்களின் மூளையில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் ஒரு போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு சமமானது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. ஓ, அவ்வளவு தீவிரமானதா அந்த வலி? ஆமாம். டோபமைன் மற்றும் ஆக்சிடோசின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களின் அளவு திடீரென குறையும் போது மூளை அந்த வலியை தாங்கிக் கொள்ள ஒரு தற்காப்பு வலயத்தை உருவாக்குகிறது. அதாவது தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள மூளை எதிராளியை குறை கூறுகிறதா? அந்த வலியிலிருந்து தப்பிக்க தன்னை ஒரு பலிகடாவாக உருவாக்கிக் கொள்கிறதா? மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். அந்த வலி நிறைந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத மனித ஈகோ தன்னை தற்காத்துக் கொள்ள அவர்களுக்கு இதயமே இல்லை என்ற ஒரு மாயையை உருவாக்குகிறது. அப்ப அந்த வரியை நாம் பெண்களுக்கான வரையறையாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. கண்டிப்பா கூடாது. மாறாக அது ஆழமாக நேசித்து ஏமாற்றப்பட்ட ஒரு மூளையின் தற்காப்பு பொறிமுறை, அதாவது டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்றுதான் பார்க்க வேண்டும். இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. காதலின் தொடக்கத்தில் உன்னை சந்தித்த பின்பே கவிதைகள் எழுதினேன் என்று சொல்லும் அதே மனிதன்தான் இதை எழுதுகிறான். ஆமாம், அதே மனிதன்தான் பிரிவின் போது 1000 முறை காதலைச் சொல்லியும் என்று சொல்லாமல் செல்கிறேன் என்ற ஒரு மௌனத்தை தேர்ந்தெடுக்கிறான். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வலியை மௌனம் மட்டுமே முழுமையாக சுமக்க முடியும் என்பதற்கான சாட்சிதான் இதில்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த தற்காப்பு பொறிமுறை என்ற விஷயம் எனக்கு இன்னொரு கவிதையை நினைவூட்டுகிறது. பிரேக்கப் என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள வரிகள் மிகவும் யதார்த்தமாக இருக்கின்றன. அந்த வரிகளில் ஒரு அப்பட்டமான உண்மை இருக்கும். ஆமாம், காதல் தோல்வி என்றால் வானம் இடிந்து விழும் என்றெல்லாம் அவர் சினிமாத்தனமாக சொல்லவில்லை.
இனி குறுஞ்செய்திகளுக்காக காத்திருக்க வேண்டாம், இரவு உறக்கத்தை தொலைக்க வேண்டாம் என்கிறார். வாகனத்தில் அதிக எரிபொருள் செலவு செய்ய வேண்டாம், மணிக்கொரு முறை ஐ லவ் யூ சொல்ல வேண்டாம், பூங்காவிலும் கடற்கரையிலும் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த பட்டியல் நீளும். இதை படிக்கும்போது ஒருவித விடுதலை கிடைத்தது போல தோன்றுகிறது இல்லையா? ஒரு நச்சுத்தன்மையான சுழற்சியிலிருந்து வெளியே வந்த நிம்மதி. தர்க்க ரீதியாக பார்த்தால் அப்படிதான் தோன்ற வேண்டும். ஆனால் ஏன் மனிதர்கள் அந்த விடுதலையை கொண்டாடாமல் அதற்காக மென்மேலும் அழுகிறார்கள்? இதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. இங்குதான் நாம் ஆம்பிகுவஸ் லாஸ், அதாவது தெளிவற்ற இழப்பு என்ற ஒரு மிக முக்கியமான உளவியல் கோட்பாட்டை பற்றி பேச வேண்டும். தெளிவற்ற இழப்பு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். அதாவது மரணம் என்பது ஒரு தெளிவான இழப்பு. மூளை அதை எப்படியாவது ஏற்றுக்கொண்டு துக்கத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துவிடும். சரி, ஒரு முற்றுப்புள்ளி கிடைத்து விடுகிறது. காதல் பிரிவில் அந்த நபர் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார், அதே உலகத்தில்தான் இருக்கிறார், ஆனால் நமக்கு மட்டும் கிடைக்க மாட்டார். இதை மூளையால் அவ்வளவு எளிதில் பகுத்தறிய முடியாது. ஓ, அதனாலதான் அந்த தவிர்ப்பு குறையாமல் அப்படியே இருக்கிறதா? கண்டிப்பா. நீங்கள் சொன்னீர்களே, அந்த அன்றாட பழக்கங்கள், குறுஞ்செய்தி அனுப்புவது, கடற்கரையில் காத்திருப்பது, இவை எல்லாமே மூளையில் ஆழமாக பதிந்துவிட்ட நரம்பியல் சுழற்சிகள். மூளை இதை மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கும். அப்படியென்றால் அந்த பழக்கங்கள் தடைபடும்போது மூளை குழம்பி போகிறதா? இதை நான் ஒரு ஃபேண்டம் லிம்ப் சிண்ட்ரோம்க்கு ஒப்பிடலாமா? அதாவது கையை இழந்தவர்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வு தானே? ஆமா, ஒரு விபத்தில் கையை இழந்த ஒருவருக்கு பல மாதங்கள் கழித்தும் இல்லாத கையில் அரிப்பெடுப்பது போலவோ அல்லது வலிப்பது போலவோ தோன்றுமே. அதுபோலவா இந்த காதல் பிரிவின் வலியும்? அற்புதமான ஒப்பீடு. 100% அதுதான். இல்லாத ஒரு கையில் எப்படி வலி உணரப்படுகிறதோ அதேபோல தன் வாழ்வில் இனி இல்லாத ஒரு உறவிற்காக மூளை தொடர்ந்து அந்த குறுஞ்செய்தியை எதிர்பார்க்கும். அந்த நரம்பியல் பழக்கத்தின் திடீர் முறிவுதான் வலியை தருகிறதே தவிர அந்த நபர் மீதுள்ள காதல் மட்டுமல்ல. மிகச்சரி. பிரபாகரன் இந்த வரியில் சொல்ல வருவது அந்த நரம்பியல் முறிவைத்தான். இனி எரிபொருள் செலவில்லை அல்லது காத்திருக்க வேண்டாம் என்பது தர்க்க ரீதியாக ஒரு லாபம் போல தெரிந்தாலும் அது உணர்வுபூர்வமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்குகிறது. அந்த வெற்றிடத்தின் உச்சகட்டம் என்று நான் எதை நினைக்கிறேன் தெரியுமா? எதை சொல்றீங்க? மனிதனாக பிறந்ததன் சாபத்தை அவர் ஒரு கவிதையில் குறிப்பிடும் இடம் மனதை மிகவும் வலிக்கச் செய்கிறது. மரம் கனி தருகிறது, கடல் தன்னுள் இருக்கும் முத்தை தருகிறது, வானம் அழகிய நட்சத்திரங்களை தருகிறது. இவை எல்லாமே இயற்கையின் பிரதிபலன் கருதாத கொடைகள். ஆமாம், ஆனால் மனிதனோ தன் மனதையே தருகிறான். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, எந்த கைகளில் தன் காதலை கொடுக்க நினைத்தானோ அதே கைகளில் அவளது திருமண விழா அழைப்பிதழ் வந்து சேரும் அந்த தருணத்தை கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு மிக கொடூரமான தருணம். இது வெறும் ஒரு காகிதம் அல்ல, இது அந்த தெளிவற்ற இழப்பிற்கு வழங்கப்படும் ஒரு மரண தண்டனை தீர்ப்பு போல அல்லவா இருக்கிறது? ஆமாம், அது ஒரு கொடூரமான முற்றுப்புள்ளி. நாம் முன்னதாக பேசிய அந்த தெளிவற்ற இழப்பிற்கு மூளைக்கு தேவைப்படும் ஒரு அறுதியான தெளிவுதான் அந்த திருமண அழைப்பிதழ். அதாவது இதுதான் முடிவு என்று மூளைக்கு சொல்லும் ஒரு ஆவணம். கண்டிப்பா. அதுவரை மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒருவேளை அவள் திரும்பி வந்து விடுவாளோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சிறு நரம்பியல் தொடர்பையும் அந்த அழைப்பிதழ் இரக்கமின்றி வெட்டி எறிகிறது. அந்த தருணத்தில் ஏற்படும் மனமுறிவு என்பது வெறுமனே காதலின் தோல்வி அல்ல. இல்ல, அது ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள மிக சிறந்த ஒன்றை, தன் நம்பிக்கையை, தன் எதிர்கால கனவை ஒட்டுமொத்தமாக இழக்கும் தருணம். இந்த இழப்பு மற்றும் வலியை தொடரும்போது இந்த கவிதை தொகுப்பில் என்னை மிகவும் உலுக்கிய இன்னொரு ஒப்பீட்டை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும். நீங்க எந்த கவிதையை குறிப்பிடுறீங்கன்னு என்னால் யூகிக்க முடியுது. 2 வெவ்வேறு உலகங்களை, 2 ஆழமான வலிகளை கவிஞர் அருகருகே வைக்கிறார். ஒரு புறம் ஒரு காதலனின் மரண வலி. காதலர் தினத்தில் நேசித்தவளுக்கு பரிசளிக்க அவன் தாஜ்மஹல் கட்ட விரும்பவில்லை என்ற அந்த வரிகள். ஆமா, ஆனால் 2 ஆண்டுகள் கடந்த பின் அவள் உறங்கும் கல்லறையில் ஒற்றை பூச்செண்டு வைத்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறான் அந்த காதலன். அவளில்லாத இந்த உலகில் தான் மட்டும் ஏன் வாழ வேண்டும் என்ற அவனது கேள்வி ஒரு தூய்மையான சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட காவியத்தன்மை வாய்ந்த ஒரு தூக்கம். உண்மை. ஆனால் மறுபுறம் அவர் வைக்கும் வழி முற்றிலும் மாறுபட்டது, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டது. அந்த பார்வையின் ஆழம்தான் இந்த கவிதையின் மிகச்சிறந்த பகுதி. சரியாகச் சொன்னீர்கள். அதுதான் ஒரு இரவு பூவின் புலம்பல். உடலால் இயந்திரமாக மாறிப்போன ஒரு விலைமாதின் கதை. இந்த சமூகம் அவளை ஒரு போகப் பொருளாக வெறும் சதையாக மட்டுமே பார்க்கிறது. ஆனால் அவளுக்குள்ளும் ஒரு சாதாரண பெண்ணின் கனவு இருக்கிறது.
வரதட்சணை இல்லாத, தன்னிடம் தூய்மையை எதிர்பார்க்காத ஒரு உண்மையான திருமணத்திற்காக அவள் காத்திருக்கிறாள். ஒரு இருண்ட அறையில் அவள் சொல்லும் அந்த ஒரு வரி ரொம்ப ஆழமானது. என் கண்ணீருக்கும் வியர்வைக்கும் வித்தியாசமில்லை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இரண்டும் உப்பு நீர் என்ற ஒரு சாதாரண வேதியியல் உண்மையை தாண்டி இதில் என்ன ஆழமான உளவியல் இருக்கிறது? இதுலதான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு இருட்டு ஒளிந்திருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த ஒப்பீட்டை கவனியுங்கள். அதாவது அந்த காதலனுக்கும் இந்த பெண்ணுக்கும் உள்ள ஒப்பீட்டா? பார்க்கிறது. அவனது காதலை புனிதப்படுத்துகிறது. ஆனால் அதே சமூகம் அந்த இரவு பூவின் கண்ணீரை ஒருபோதும் மதிப்பதில்லை. அவளது வியர்வைக்கு மட்டுமே இங்கே விலை இருக்கிறது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அவளின் கண்ணீருக்கும் வியர்வைக்கும் வித்தியாசம் இல்லை என்று அவள் சொல்வதன் காரணம் அந்த இரண்டுமே அவளை பொறுத்தவரை தனது உடலின் வெறும் கழிவுகள் மட்டுமே. ஏனென்றால் இரண்டையுமே துடைக்கவோ அதை புரிந்து கொள்ளவோ அங்கு எந்த ஒரு உண்மையான கர்மம் இல்லை. வாருங்கள், இதை இன்னும் ஆழமாக உடைப்போம். காதல் என்பது ஒருவரின் ஆன்மாவை தேடும் ஒரு பயணம். ஆனால் இங்கே சமூகத்தால் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு வணிகம் நடக்கிறது. காதலன் தன் காதலி இறந்ததனால் தனிமையில் இருக்கிறான். ஆனால் இந்த பெண் ஒவ்வொரு நாளும் பலரோடு உடலால் இணைந்திருந்தாலும் ஆன்மாவால் அளவிட முடியாத மிக கொடூரமான தனிமையில் இருக்கிறாள். மிகச்சரியான பார்வை. கூட்டத்தில் இருக்கும் தனிமைதான் இருப்பதிலேயே மிகவும் கொடியது. ஒரு உறவு என்பது அடிப்படையில் ஒருவர் இன்னொருவருக்கு அளிக்கும் பாதுகாப்பு. ஆனால் இங்கு சமூகத்தின் இரட்டை வேடத்தை கவிஞர் மிக அழகாக அம்பலப்படுத்துகிறார். ஆமாம், தூய்மை என்ற பெயரில் காதலை ஒரு பக்கம் கொண்டாடும் மனிதர்கள், மறுபக்கம் ஒரு பெண்ணின் கனவுகளையும் கண்ணீரையும் வெறும் வியர்வையாக, அதாவது வெறும் சதையின் வெளிப்பாடாக மட்டுமே எப்படி சுருக்குகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. இந்த இரண்டு வழிகளுமே ஒரு வகையான பறிக்கப்பட்ட காதலின் வடிவங்கள்தான். ஒன்று விதியால் பறிக்கப்பட்டது, மற்றொன்று சமூகத்தால் பறிக்கப்பட்டது. இரண்டிலுமே அந்த மனிதர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் தேர்ந்தெடுக்காத வாழ்க்கை, இது நாம் கடந்து வந்த நினைவுகளோடு எப்படி தொடர்புபடுகிறது என்று பார்ப்போம். நாம் முன்னதாக மூளையின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நரம்பியல் சுழற்சிகள் பற்றி பேசினோம் இல்லையா? ஆமாம். இருவராக சேர்ந்து சாப்பிட்ட பானிபூரி, திரையரங்கள், ஒருவரையொருவர் சாய்ந்து எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படங்கள், காதலர் தினத்தில் அவள் அன்போடு அணிவித்த மோதிரம். இவையெல்லாம் சாதாரண பொருட்கள் அல்லவே. அவை உணர்வுகளின் சாட்சிகள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. அவை வெறும் பொருட்கள் அல்ல. மூளை நினைவுகளை வெறும் கோப்புகளாக, தனித்தனி தகவல்களாக சேமிப்பதில்லை. பெண் எப்படி சேமிக்கிறது? அது நினைவுகளை இடங்களோடும் பொருட்களோடும் வாசனைகளோடும் நெருக்கமா முடிச்சு போட்டு வைக்கிறது. இதை நரம்பியல் அழிவியலில் மூளையின் ஹிப்போகாம்பஸ் செய்யும் ஸ்பேஷியல் மெமரி அல்லது இடஞ்சார்ந்த நினைவு என்று சொல்வார்கள். ஓ, ஒரு குறிப்பிட்ட பானிபூரி கடை அல்லது நீங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து படம் பார்த்த ஒரு குறிப்பிட்ட திரையரங்கு என்பது வெறுமனே ஒரு புவியியல் இடம் அல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு உணர்ச்சி பூர்வமான கண்ணிவெடி, அதாவது இமோஷனல் லேண்ட்மைன். உணர்ச்சி பூர்வமான கண்ணிவெடி, அருமையான வார்த்தை. அதாவது அந்த இடத்தை கடக்கும்போது நாம் அறியாமலேயே அந்த நினைவுகள் வெடித்துச் சிதறுகின்றன. அப்படிதானே? கண்டிப்பா. அதுதான் அந்த இடம் சார்ந்த நினைவின் தன்மை. இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்களும் இருவராக கைகோர்த்து நடந்த அதே வீதிகளில் என்றாவது ஒரு நாள் அதே பழைய நினைவுகளின் சுமையோடு தனியாக நடந்து சென்று இருக்கிறீர்களா? பலருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். அந்த பானிபூரி கடையில் தனியாக நிற்பது, திரையரங்கில் தனியாக படம் பார்ப்பது எல்லாமே முடிந்துவிட்டது, காதல் கடந்து போய்விட்டது என்பதை உங்கள் தர்க்க அறிவு ஏற்றுக்கொண்டாலும் அந்த சாலையின் ஏதோ ஒரு மரத்தடியிலோ அல்லது ஒரு தேநீர் கடையிலோ அந்த பழைய சிரிப்பின் எதிரொலி கேட்பது போல உணர்ந்திருக்கிறீர்களா? அது ஒரு இருந்த நாகரிகத்தின் அருங்காட்சியகத்தில் தனியாக நடப்பது போல அல்லவாயிருக்கும். அந்த உணர்வுதான் ஒரு மனிதன் தன் வாழ்வில் சுமக்கக்கூடிய மிகப்பெரிய சுமை. அந்த சாலையில் நீங்கள் தனியாக நடக்கும்போது உங்கள் அருகில் யாரும் இல்லை என்பது உண்மையான பிரச்சனை அல்ல. முன்பு யாரோ ஒருவர் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்தார். இப்போது அங்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இதை நாம் எப்படி கடந்து வருவது? இதை நாம் ஒரு தத்துவார்த்தமான கோணத்தில் பார்த்தால், கடற்கரை மணலில் நாம் பதித்துச் சென்ற காலடி தடங்களை அடுத்த சில நிமிடங்களில் வரும் கடல் அலைகள் ஈவு இரக்கமின்றி அழித்துச் சென்றுவிடும். அந்த மணற்பரப்பு எதுவுமே நடக்காதது போல மீண்டும் சமமாகிவிடும். ஆனால் மனித மனதில் பதியும் சுவடுகளை அத்தனை எளிதாக அழித்துவிட முடியாது என்று சொல்கிறீர்களா? ஆமா, மனித மூளை என்பது ஒரு கடல் அல்ல. அது ஒரு கடினமான பாறை. அதில் விழும் ஒவ்வொரு அடியும் ஒரு ஆழமான செதுக்கல்.
காலப்போக்கில் அந்த செதுக்கலின் கூர்மை குறையலாமே தவிர அந்த சுவடுகளை எந்த காலத்தாலும் அழித்துவிட முடியாது. உண்மைதான். அது ஒரு ஆழமான உண்மையாக, ஒரு ஆறாத வடுவாக இறுதி வரை கூடவே பயணிக்கும். இந்த நினைவுகள் நம்மை அத்தனை எளிதாக கடந்து செல்ல அனுமதிப்பதில்லை. இந்த வடுக்களுக்கும் தீராத தனிமைக்கும் மத்தியில் மனித மனம் சில நேரங்களில் ஆசுவாசத்தை தேடுகிறது. அந்த ஆசுவாசம்தான் புதிய தேடல்கள். புத்தகத்தில் இதை பற்றியும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, கவிஞர் ஒரு நீண்ட தூர நள்ளிரவு பேருந்து பயணத்தை பற்றி எழுதுகிறார். ஒரு வெள்ளையாடை அணிந்த பெண் அந்த பேருந்தில் ஏறுகிறாள். அவளைப் பற்றி எதுவுமே தெரியாது. அவளது பேரோ ஊரோ தெரியாது. பாவாடை தாவணியா நவீன உடையா என்று கண்கள் தேடுகிறது. அந்த அறிமுகமில்லாத தேவதையை பார்த்து தன்னிடமுள்ள காதலை முழுவதுமாக அவளுக்காக மட்டுமே சேமித்து வைக்க துடிக்கிறது ஒரு ஏங்கும் இதயம். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான மனநிலை. இது என்ன வகையான மனநிலை? பழைய காயங்களிலிருந்து தப்பிக்க மூளை செய்யும் ஒரு தந்திரமாயுது. நிச்சயமாக. இதை உளவியலில் ரீபவுண்ட் ஐடியலைசேஷன் என்று சொல்லலாம். ரீபவுண்ட் ஐடியலைசேஷன், அதாவது ஒரு கற்பனை பொம்மமா? ஆமாம். பழைய உறவில் பட்ட காயங்கள் மிக ஆழமாக இருக்கும்போது மனம் ஒரு எந்த குறையும் இல்லாத ஒரு கற்பனை உறவை தேடுகிறது. அந்த பேருந்தில் ஏறும் பெண் யாரென்றே தெரியாது. அவளிடம் எந்த உரையாடலும் இல்லை. எனவே அவள் எந்த வகையிலும் இவரை காயப்படுத்தப் போவதில்லை என்பது மூளைக்குத் தெரியும். மிகச்சரி. அதனாலதான் மூளை அவளை ஒரு தேவதையாக, தன் முழு காதலையும் கொட்ட தகுதியானவளாக கற்பனை செய்து கொள்கிறது. அது நிஜமான காதலை விட தன் காதலை பாதுகாப்பாக வைக்க ஒரு கற்பனை பெட்டகத்தை மூளை தேடும் ஒரு சுய பாதுகாப்பு முயற்சி. ஆக இந்த கவிதை தொகுப்பு முழுவதும் நாம் காண்பது என்னவென்றால், மனித மனம் எப்படியெல்லாம் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறது, அதிலிருந்து தப்பிக்க எப்படியெல்லாம் புது புது வழிகளை கண்டுபிடிக்கிறது என்பதுதான். நாம் வெளியில் சிரித்துக்கொண்டே நடமாடினாலும் நமக்குள்ளும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு ஊமை குயில் தன் மௌன ராகத்தை பாடிக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த ராகம் வெளியில் கேட்பதில்லை, ஆனால் உள்ளே அது மிகப்பெரிய சிம்போனியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு தனி மனிதனின் கதை மட்டுமல்ல, இது நம்மைச் சுற்றியுள்ள பலரின் கதை. இது உங்களின் கதையாக கூட இருக்கலாம். நீங்கள் சொல்லும் அந்த உள்ளே ஒலிக்கும் சிம்போனி இருக்கிறது பாருங்கள், அதுதான் மிக முக்கியமானது. நாம் இந்த ஆழமான தேடலின் இறுதிக்கு வந்துவிட்டோம். மௌனத்தின் வலியை பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம். ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? இதை நீங்கள் சற்று மாற்றி யோசித்து பாருங்கள். நாம் பல நேரங்களில் இந்த மௌனத்தை ஒரு வெற்றிடமாகவோ அல்லது வார்த்தைகளின் இல்லாமையாகவோ தான் பார்க்கிறோம். ஆமா, அப்படித்தானே பார்க்க தோன்றும். ஆனால் உண்மையில் மௌனம் என்பது தகவல் தொடர்பின் உச்சகட்டம். எந்த இடத்தில் வார்த்தைகள் தங்களின் சக்தியை இழக்கின்றனவோ அந்த இடத்திலிருந்துதான் மௌனத்தின் மொழி தொடங்குகிறது. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. காதல் என்பது யாரோ ஒருவர் நம்முடன் இருக்கும்போது வாழ்வது மட்டுமல்ல, அவர்கள் விட்டுச் சென்ற வெற்றிடத்தை அவர்களின் நினைவுகளால் நிரப்பி வாழ்வதும் ஒரு வகை காதல்தான். அப்படியென்றால் நாம் ஒருவரை மறந்து விடுவதால் அந்த ரணங்கள் ஆறுவதில்லை. இல்லை, அந்த ரணங்கள் உருவாக்கிய மௌனத்தை நாம் எப்போது நம்முடைய ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்குகிறோமோ அப்போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கிறது. ஒருவேளை அந்த மௌனம் ஒரு குறைபாடல்ல, அது நம் காயங்களை மூடும் ஒரு பாதுகாப்பான கவசம் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? மௌனமும் ஒரு அழகிய மொழிதான், அதை புரிந்து கொள்ளும் இதயம் கிடைத்தால். இது உங்கள் பிரபாகரன். அடுத்த எபிசோடில் இன்னொரு மௌன ராகத்தோடு சந்திப்போம்.